Hi friends, இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன லஞ்ச் பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, பாயில்ட் எக், குக்கும்பர் ரைத்தா, அப்புறமா வந்து காலிஃப்ளவர் கோபி 65. இதுதான் லஞ்ச். ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பிரியாணிக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் எப்போவுமே நல்லா இருக்கும். ஸோ 4 கரண்டி ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும். மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். லவங்கம், அப்புறமா ஏலக்காய் 4, பட்டை, ரொம்ப பெரிய பட்டையாக இருக்கு. பட்டை ஒரு 2, பிரிஞ்சி இலை வந்து ஆப்ஷனல், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு. அப்புறமா வந்து நான் வந்து பச்சை மிளகா கூட வந்து இதுலேயே ஆட் பண்ண போகிறேன். நான் பிரியாணியில் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ பச்சை மிளகாவும் இதுலேயே ஆட் பண்ண போகிறேன். ஸோ காரத்துக்கு வந்து 4 இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் இந்த பச்சை மிளகா. அதனால் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பேஸ்ட் பண்ணி நம்ம ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு. இப்போ ஆனியன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் பாருங்கள், நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும் ஆனியன்ஸு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 1 minute 1 to 2 minutes இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கிறேன். சாரி, கொத்தமல்லி இல்லைங்க, புதினா. ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன். புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு 3 தக்காளி போடுறேன். தக்காளி, அப்புறம் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணி க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு மண்ணு கிண்ணு எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ண வச்சுருந்த மஷ்ரூமு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணுறதுல தான் இருக்குது. சரியாக வாஷ் பண்ணிங்கன்னா அப்புறமா வந்து வயிறை கலக்கி விட்டுடும். அதனால் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க தரோவாக. மஷ்ரூமு இது கூட வந்து நான் இன்னைக்கு பச்சை பட்டாணியும் சேர்க்க போகிறேன். ஏன்னா இப்போ பச்சை பட்டாணி சீசன்னு, அதனால் பச்சை பட்டாணியும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த பட்டாணி போடணுங்க. நம்ம இதில் வரும் இல்லையா, காயில் வந்து நம்ம இது உளிச்சு வைப்போம் இல்லையா, அந்த பட்டாணி. இது பேக்கெட்டில் வருதுல்ல, அந்த பட்டாணி போடாதீங்க. இது இப்போ சீசன் இப்போது, அதனால் இதை நான் வாங்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம இன்னும் என்னென்ன சேர்க்க போகிறோம்னா சால்ட்டு,
சில்லி பவுடர் கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக போடுங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், வேறு எதுவுமே இல்லை. தனியா மஞ்சள் அதெல்லாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் மிளகாத்தூள். ஸோ காரமாக இருக்கும், கலரும் நல்ல கலர் கொடுக்கும் அப்படியே பார்க்கும்போதே. ஸோ இது கூட நல்லா கெட்டியான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போவே தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே பச்சை வாசனை வரும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் இது அப்படியே வந்து வச்சுட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ வந்து நம்ம ரைத்தா தான் நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். குக்கும்பர் ரைத்தா, ஆனியன் ரைத்தா பண்ணல இன்னைக்கு, குக்கும்பர் ரைத்தா தான் பண்ணுறேன். இல்லை ஹாஃப் போதும்ல. குக்கும்பர் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து தயிர், உப்பு, அவ்வளோதான். கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தயிர், ஃப்ரெஷ்ஷு தயிர் போதும், 3 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ இது கூட வந்து சால்ட்டு கொஞ்சம். ஸோ வந்து பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நான் ஏன் தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுன்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான். நிறைய பேர் வந்து இதனால தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்புறமா பிரியாணி வந்து ரொம்ப குழஞ்சி போய் வந்துடும். ஸோ நம்ம முன்னாடி இதில் வர தண்ணி பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி வந்து எப்போவுமே ஆட் பண்ணணும். இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப ட்ரையாக இருந்தது, ஆனால் இப்போ பாருங்கள் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. இப்போதான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து 3 ஆளாக்கு 3 கப்பு ரைஸ் எடுத்துருக்குறேன். இப்போ நான் தண்ணி வந்து 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் தண்ணி வந்து மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் விழுந்ததெல்லாம் பேஸ்ட் எல்லாம் இருந்தது, அதுலேயே நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணி பண்ணுறேன். ஓகே, 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் வந்து நான் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரைஸ். நல்லா 1 hour சோக் பண்ணணும். அப்போ தான் நல்ல பிரியாணி சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ இதை மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம், அதாவது மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர வைக்க மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பிரியாணி. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே சைடில் பார்த்தீங்கன்னா ரைத்தா ரெடி ஆயிடுச்சு, எக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இது தோல் ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கோபி வேணுமா வேண்டாமா? கோபி 65 வேண்டாமா? போதுமா? ஓகேங்க. அப்புறம் கோபி 65 எங்கள் வீட்டில் வேணான்ட்டாங்க. இன்னொரு நாள் பண்ணுறேன். அது பண்ணும்போது அந்த ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சாரி, அவுட்புட் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம்.
ஒரு விசில் வந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்தோடனே உடனே ஆஃப் பண்ணாதீங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்க. இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ரைஸ் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. சூப்பராக வந்துருக்கு. ரைஸ் உடையவே இல்லை பாருங்கள். அவ்வளோதான். மஷ்ரூம் இதோ தான் இருக்கே மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நல்லா பாருங்கள், ரைஸ் பாருங்கள், நல்லா சேமியா மாதிரி நல்லா ஒன்று எவ்வளோ பெருசாக நல்லா சூப்பராக குக் ஆகிருக்குண்ணா. ஓவர் குக் ஆகலை, அதுக்காக குக் ஆகாமலேயும் இல்லை, கரெக்டாக குக் ஆகிருக்கு. நம்ம ரைஸ் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது எப்படி குக் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ தண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப மெயின். தண்ணி ரேஷியோ கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக குக் ஆகி நல்லா இந்த மாதிரி நல்லா வரும். ஸோ ஃபைனலி என் பிளேட்டில் நான் சர்வ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து லன்ச் இன்றைக்கி. மஷ்ரூம் பிரியாணி, எக்கு, குக்கும்பர் ரைத்தா, அப்புறமா கொஞ்சோண்டு சிப்ஸு. கோபி 65 வந்து இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு நாள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்டு, அதனால் நான் பண்ணலை. ஸோ இதுதான் என்னோடய லன்ச் இன்றைக்கி. செம்ம பசி, பயங்கரமாக பசிக்குது. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறமா நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபீஸ், இன்னும் நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.